பிக் பாஸ் நிகழ்ச்சியில 53வது நாள்ல 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2வது ப்ரோமோலயே நம்ம பார்த்திருந்தோம். சஞ்சீவ் வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரியா உள்ள வந்திருந்தாரு. எப்பவுமே ஒரு வைல்ட் கார்ட் என்ட்ரி வந்து வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த கடந்த நாட்கள்ல உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க, மக்கள் பார்வையில யாரு கரெக்ட்டு, யாரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ வந்து குடுப்பாங்க. அந்த ஒரு ரிவ்யூ தான் சஞ்சீவ் வந்து இப்ப குடுக்குறாரு. முதல்ல வருண தான் சொல்றாரு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது ரொம்பவே சைலண்டா போயிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு ஹீரோ மாரி அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருண வந்து புகழ்ந்து தள்ளி இருந்தாரு. அதுக்கப்புறம் அக்ஷரா வந்து புரியாத புதிரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அக்ஷரா வந்து நான் கத்துனா பயப்படுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கத்திட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி இந்த டிவி ஸ்க்ரீன்ல எப்போவுமே அந்த கண் கலங்குற மாதிரியான அந்த இதுதான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் அதாவது வருண் கூட இருக்கும்போது மட்டும் அப்படியே சந்தோஷமா ஃபீல் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து என்னைய நானே பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சனா கொஞ்சணும் மிஞ்சினா மிஞ்சணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியாக ராஜு வந்து இந்த பிக் பாஸ் கேமை வந்து ஒரு மீட்டர் மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. இந்த மீட்டரும் சாதாரண மீட்ரு கிடையாது. எப்போவாச்சும் ஆட்டோ மீட்ரு மாதிரி சூடு ஏறுமே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைமில் சூடு ஆகும் அப்படித்தான் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்க அபிஷேக் வந்து கொஞ்சம் முறைச்சி பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளருக்கும் அவர் தான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாரு. நீ இந்த மாதிரி அப்படின்ட்டு இப்போ எனக்கு போட்டியாக நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் முறைச்சி பார்க்குறாரு. அண்ணாச்சி வந்து ஃபஸ்ட்டு நம்மளை தான் புகழ்ந்து தன்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ என்ன எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஷாக்கிங்காக தான் பார்க்குறாரு. இந்த ப்ரோமோ வந்து முடியுது. சஞ்சீவ் வந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே கலகலன்னு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.